இந்த சீலிங் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஒயர் வருது. இந்த 4 ஒயரை வந்து எப்படி நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கரெக்டாக கொடுக்கணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து கூகுளில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்க்கும் ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்க்கும் சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் உள்ளே வந்து வைண்டிங்கில் வந்து கனெக்ஷன் மாற்றிருந்தாங்கன்னா நமக்கு வந்து தெரியாது. சப்போஸ் நீங்கள் அதுபடி ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காயில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எது ஸ்டார்டிங் ஆயில் எது ரன்னிங் ஆயில் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுட்டு போடுங்க. இப்போ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா உங்களுடைய மல்டிமீட்டரில் வந்து நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸ் மோடு வச்சுக்கோங்க. 2K வச்சுக்கோங்க. 2K வச்சுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிளாக் செக் பண்ணி பார்ப்போம். பிளாக் வந்து 204 204 காட்டுது. இது பிளாக் செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா 266 காட்டுது. அதாவது பார்த்தீங்கன்னா எது வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக காட்டுதோ அதுதான் வந்து ஸ்டார்டிங் ஆயில். எது வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக காட்டுதோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆயில். இப்போ வந்து இது வந்து கம்மியாக காட்டுறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆயில். பிளாக் தான் வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங் ஆயில். இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் காயிலும் ஒரு ரன்னிங் காயில் ஒயர் எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா முறுக்கி விட்டுருவோம். முறுக்கி விட்டுட்டு இந்த கெப்பாசிட்டிலேருந்து 2 ஒயர் இருக்குங்களா, அதில் வந்து ஒரு ஒயரை வந்து பிளாக்லையும் ஒரு ஒயரை வந்து ரெட்லையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இந்த பிளாக் ஒயரில் வந்து இன்சுலேஷன் டேப் அடிச்சு விட்ருங்க. சும்மா ஒரு சுற்று செக்கிங்காக. ஓகேங்களா? இப்போ வந்து இதில் வந்து ஃபேஸை கொடுங்க, இதில் வந்து நியூட்ரலில் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் ரொட்டேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இல்லை மாறி வருதுன்னா இந்த டேப் அடிச்சிருக்கீங்களா, இந்த கருப்பு ஒயர் வந்து பிரிச்சுவாங்க. பிரிச்சுட்டு இந்த 2 வயதில் ஒரு கருப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கருப்பை எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த கருப்பையும் இந்த சிகப்பையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இதுலேருந்து எடுத்திங்கன்னா கருப்பு, அந்த கருப்பை வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஜாயின் பண்ணிவிட்டு டேப் அடிச்சிடுங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாக டேப் அடிச்சிடலாம். இல்லைனா இதில் வந்து 3 சென்டரில் கொடுக்கணும். இது வந்து சென்டர் சரியில்லை, அது வந்து அதனால் எல்லாம் நல்லா டேப் அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இப்போ வந்து இதில் ஃபேஸும் இதில் நியூட்ரலும் கொடுத்துட்டிங்கனாவே போதும். உங்களுக்கு வந்து இப்போ ரொட்டேஷன் கரெக்டாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது.